இதுதான் என்னோட முதல் ஆடிப்பெருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் இந்த மாதிரி ஆடிப்பெருக்குலாம் கும்பிட்டதே இல்லை, என்னன்னு தெரியவே தெரியாது. இப்போ தான் ஒன்று ஒன்றா கற்றுட்டு வரேன். ஆடிப்பெருக்கு முன்னாடி நாள் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி போல் வந்து சாமான்லாம் வாஷ் பண்ணி அடுப்பு செடியெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் காலையில் எழுந்து கடகடன்னு வந்து குழந்தைய முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா இன்றைக்கி சாமி கும்பிட்டணும் அப்படின்றது வந்து பிளான் பண்ணி என் ஹஸ்பண்டோட ஹெல்ப்போட பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கை வந்து நல்லபடியாக கும்பிட்டுருக்கேன். அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அதே போல் வந்து நான் மாதம் வந்து ஒரு 250 மில்லியாவது சேர்த்து வைக்கணும்னு சொல்லி 2 மாதம் 250 மில்லி சேர்த்து வச்சு வாங்கியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஜிஆர்டியில் வாங்கினது, இன்னொன்று போத்தீஸில் வாங்கினது. இந்த மாதம் ஆடிப்பெருக்குக்காக நான் வந்து 1 கிராம் கோல்ட் காயின் வந்து ஜிஆர்டியில் போய் வாங்கினதை லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் யாருன்னா பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அதேமாரி அங்கே தான் ஜிஆர்டியில் ஒரு வெள்ளி ரிங் வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் எப்படி வாங்கினேன், எப்படிலாம் வந்து போய் கடைக்கு போய் ஷாப் பண்ணேன்றதை வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஃபைனலாக வந்து ஹஸ்பண்ட் கிட்ட தாலியெல்லாம் மாற்றி தாலியெல்லாம் கோத்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எனக்கு புதுசு தான். நான் வந்து எப்படியோ வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படியோ சமாளித்து செஞ்சுட்டேன் என் ஹஸ்பண்டோட ஹெல்ப்போட. ஸோ இந்த ஆடிப்பெருக்குக்கு என்னால் முடிஞ்சது இதுதான் வச்சு படைச்சேன் நான்.